இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் தொலைக்காட்சியில வெற்றிகரமா ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணுதான் சின்ன மருமகள். இப்போ கதையில சேது தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற சொல்ல பெரிய சம்பவம் நடக்குது. அதாவது தமிழ்செல்வி, போதுயா உன்னோட நான் வாழ்ந்த வாழ்க்கை, 6 மாசத்துக்கு ஒரு முறை நான் நல்ல பொண்ணு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ என்ன வெளியே போக சொல்றது? நான் இப்போ சொல்றேன், எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன மருமகள் சீரியலோட கதைக்களம் பரபரப்பா போயிட்டு இருக்க தற்பொழுது அதுல நடிக்கிற ஒரு நடிகையோட நிஜ வாழ்க்கை குறித்து பரபரப்பு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. கடந்த சில நாட்களா பிக் பாஸ் புகழ் தாமரை செல்வி சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் செல்வியா நடிக்கிற ஸ்வேதாவோட கணவருக்கு பண உதவி செஞ்சேன், ஆனா அவன் மோசடி செஞ்சுட்டான், பின்னால தான் அவன் ரொம்பவே மோசமானவன், இதையே வழக்கமா வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கான் அப்படின்னு பரபரப்பு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில நடிகை ஸ்வேதா தன்னோட இன்ஸ்டாவில் நான் முன்னாடி சொன்னபடி நாங்க காதலிச்சு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், அப்போ எனக்கு வெறும் 20 வயசு தான், ரொம்பவே அனுபவம் இல்லாத வயசு அப்படின்றதுனால அவரை பத்தின பல விஷயங்கள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. காலப்போக்கில் உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சது. அவரு தாங்கிட்ட ஒரு வழக்கு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு, அதை சரி செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கையில அந்த வழக்குக்காக நான் அதிக அளவுல செலவழிச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன எல்லாமே பொய் அப்படின்னு புரிஞ்சுது. மேலும் அவருக்கு பல வழக்குகள் இருக்கிறதாகவும் தெரிய வந்தது. இதனால இந்த உறவை தொடர முடியாது அப்படின்னு நான் தெளிவா முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய உண்மையான முகம் வெளியிடப்பட்டது. நான் அவரை விட்டு விலகணும் அப்படின்னு குடும்பத்தோட திரும்பி சேர்ந்துட்டேன் அப்படின்னு பல அதிர்ச்சியான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.